கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தரி கட்டணை தூரும் அறிவு தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு கற்றறிந்தார் காமுறுவார் கேடில் வீழ்ச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? நீரின்றி அமையாது உலகெனின் சொல்லுங்க சொல்லுங்க. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் சொல்லுங்க. நிறைய செய் வான் என்று அமையாது அதுக்கு அந்த குரல் 10வது படிச்சு 7வது படிச்சு 6வது படிச்சு அந்த குரல் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. இன்னொரு குரல் சொல்லட்டுமா? அகரம் முதல எழுத்தெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். யாராவது சொல்லுங்க, பரிசு கிடைக்கும். திருக்குறள்ல 10வது குறள் அது. யாராவது சொல்லுங்க, பரிசு கிடைக்கும், உடனே கிடைக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதான் அந்த குறள். இறைவன் அடி சேராதார். சரியா? துப்பார்க்கு துப்பாய சொல்லுங்க. அது கூட கொஞ்சம் 2 இது விடுறீங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பாயதும் மழை தூமழையெல்லாம் கிடையாது. சரியா? சரி. அன்பு மாணவ செல்வங்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களே, மேல்நிலை உயர்நிலை பள்ளியினுடைய பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜெய்சங்கர் அவர்களே, இங்கே நம்முடைய வந்திருக்கிற மேக்ஸ் சார் திருமலை அவர்களே, என்னுடைய உயிரினும் மேலான இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய உயிரினும் மேலான மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நான் இந்த பள்ளிக்கு இந்த வழியாக நிறைய தடவை நான் போயிருக்கிறேன். ஆனா இந்த பள்ளி என்றுதான் எனக்கு தெரியுது. நண்பர் ஜெய்சங்கர் அவர்கள் ஜவாது மலையிலிருந்து தலைமையேற்று இங்க வந்திருந்த பிறகு அவரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த வழியாக செய்யும்போது அலைபேசியில் அழைத்து நான் உங்கள் பள்ளி எங்கே இருக்கிறது, உங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், இங்கேதான் இருக்கிறது, எத்தனை பள்ளிகள் படிக்கிறாங்கன்னு சொல்லி. தலைமை ஆசிரியருக்கு போகும்போது 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் இன்னும் 57 நாட்கள் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த நாட்களின் எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் பிள்ளைகளே, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் யாரெல்லாம் 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க பாட புத்தகத்தை ஒரு தடவை படிக்க கூடாது. ஏறக்கூடிய 5 முறையிலிருந்து 10 முறை வரைக்கும் என்ன பண்ணணும், அதை திரும்ப திரும்ப படிக்கணும். அதே மாதிரி 6ஆம் வகுப்பு பிள்ளைகள், அதே மாதிரி 7ஆம் வகுப்பு பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஒரு பாடத்தை நடத்தினார்கள் என்று சொன்னால் அந்த பாடத்தை என்ன பண்ணணும், வீட்டுக்கு போய் ஏறக்குறைய 5 முறையாச்சும் படிக்கணும். அடுத்தது இன்னும் ஒரு 10 முறை படிக்கணும். இதுதான் படிக்கிற ஒரு இயல்பு. இதை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப திருக்குறள் வகுப்புல நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டா, காலையில 5:30 மணிக்கெல்லாம் நம்ம இந்திய பசங்க வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கெல்லாம் அமெரிக்க பசங்க, துபாய் பசங்க வருவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜூம்ல வந்து இணையத்துல வந்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து படிக்கிறாங்க. இதோட மட்டும் இல்ல, அவங்க நமக்கு பகலாக இருக்கும்போது அவங்களுக்கு இரவா இருக்கும், இரவா இருக்கும்போது பகலா இருக்கும். ஆனா இந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, தினமும் திரும்ப திரும்ப படிக்கிறதால 1330 குறளையும் தெளிவாக சொல்லி, தமிழ் வளர்ச்சித் துறையில நீங்க கலைத்தாப்சி போட்டீங்கன்னா தமிழ் வளர்ச்சித் துறைன்னு ஒண்ணு இருக்கும். அங்க போயிட்டு நடுவர்கள்லாம் இருப்பாங்க. அங்க போய் வச்சீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் தராங்க. அதே மாதிரி நற்சான்று கொடுக்குறாங்க. யார் முதல்வரோ அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த குழந்தை 1330 குறளையும்
தரவாக சொல்லியிருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, ஒரு நச்சாணி தராங்க. சரிங்களா? சரியா? இப்ப ஒரு வெள்ளி விழா கொண்டாடினாங்க. எதுக்காக கொண்டாடினாங்க சொல்லுங்க போலாம் யாராவது? வெள்ளி விழா யாராவது தெரியுமா? வெள்ளி விழா திருக்குறளுக்காக திருவள்ளுவர் எழுதினார் இல்லையா, அந்த சிலையோட நிறுவிய 25 ஆண்டு அதுக்காக வெள்ளி விழா கொண்டாடினாங்க. எங்க கொண்டாடினாங்க தெரியுமா? யாராவது சொல்லுங்க. டிவியில பார்க்கல, பேப்பர்ல பார்க்கல, எதுலயும் பார்க்கறது இல்லையா நீங்க? கண்ணாடி பாலம் திறந்தாங்க. எங்க திறந்தாங்க? எதுக்காக திறந்தாங்க? எதுக்காக திறந்தாங்க? சிலையை பார்க்கறதுக்கு இல்லடா, 2000வது ஆண்டு அந்த சிலை நிறுவப்பட்டது. அது இப்ப 25 ஆண்டுகள் நிறைவு விழா கொண்டாடுறதுக்காக நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்க, அதை சிறப்பாக கொண்டாடினாங்க. இந்த உலகம் பூராவும் இந்த திருக்குறளை எழுச்சி பெற செய்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் திருக்குறளை நன்றாக படித்து நீங்க வாழ்க்கையில அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, புரியுதுங்களா, அறம் சார்ந்த வாழ்வதற்கும் உங்களுடைய அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருக்குறள். திருக்குறள் படிச்சுருந்தாலும் போதும், உங்களுக்கு நிறைய படிப்பு வரும், நல்ல பதவி வரும், நல்ல வாழ்க்கையில் உயரலாம். அதனால நீங்கள் எல்லாரும் பண்ணுங்க. யாராவது விருப்பம் இருக்கிற மாணவர்கள், என்னால் நான் அந்த இணையத்தில் நான் பயன்பெறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோட லிங்க்லாம் தருவாங்க, நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? உங்களை பார்த்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி பார்த்தீங்கன்னா கீழ்நாச்சிப்பட்டு இந்த பள்ளிக்கு உங்களிடையே உரையாற்றுவதிலும் பேசுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.